வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடி இன் யூ. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பனானா மஃபின் கோதுமை மாவு ஜாகரி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 3 பழமான செவ்வாழை பழம் எடுத்துக்கோங்க. அந்த சைடில் காட்டுறது வந்து ஏலக்கி, பட் நான் வந்து செவ்வாழை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த செவ்வாழை யூஸ் பண்ணி இந்த பனானா மஃபின் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா மசிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜாகரி சேர்த்துக்கோங்க. ஜாகரி வந்து முடிஞ்ச அளவுக்கு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜாகரியும் அந்த வாழைப்பழமும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் இதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், பட் பட்டர் சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் சும்மா பக்காவாக இருக்கும். இதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு இதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 5 ml வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பனானாவோட ஃப்ளேவர் தான் வந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வெனிலா வந்து கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போது மாவை கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே வாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2.5 கப்பு எடுத்திருக்கேன், பட் நான் ஒரு 2.25 கப் அளவுக்கு தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மாவுக்கும் அந்த தன்மை வந்து மாறும், தண்ணி அப்சர்வ் பண்ணுறது. ஸோ அதனால நான் இதில் 2.25 கப் அளவுக்கு இப்போ கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு கிண்ணத்துலேயே வச்சுட்டேன். ஸோ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல ஒரு மிதமான சூடில் இருக்கிற பால் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே வீட்டிலையே பண்ண சாக்கோ சிப் இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஜென்டிலாக இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்தளவுக்கு கெட்டியாக வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கெட்டியாக நீங்கள் பண்ணும்போது அவுட்டர் லேயர் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இன்னர் லேயர் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சர் எனக்கு பிடிக்கும், அதனால நான் இந்த அளவுக்கு திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு அது வேணாம், நீங்கள் ஃபுல்லாகவே சாஃப்டாகவே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நான் இப்போது செராமிக் பவுலில் இந்த பேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேட்டரை இந்த பவுலில் வச்சுட்டு இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு 1/2 an hour நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இதுக்கப்புறமா ஓவனில் பேக் பண்ணுறதுக்காக கப் கேக் அந்த லைனரில் வந்து நான் இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, நீங்கள் பார்த்தாலே தெரியும் பேட்டர் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி பண்ணும்போது மஃபின் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்சரும் செம்மையாகவே இருக்கும். இதில் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மேலே சாக்கோ சிப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் சாக்கோ சிப் தெரியாமல் இருக்கோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே அட்ராக்டிவாக இருக்கும், டெம்ப்டிங்காகவும் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 to 30 மினிட்ஸ் நீங்கள் ஓவனில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பனானா மஃபின் ஸ்டவ்லேயே ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். செம்ம க்ளீனாக வந்திருந்தது. ஸோ 30 மினிட்ஸ்லேயே அடுப்புலையே பண்ண பனானா மஃபின் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்கும். நான் வந்து இதில் 2.5 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பேக்கர்ஸ்க்குலாம் தெரியும், ஒரு கப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போடுவாங்க. நான் 5ல் 1 மடங்கு தான் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா என்னோட குழந்தைங்களுக்கு டெக்ஸ்சர் ரொம்ப முக்கியம் இல்லை, அது ஹெல்த்தியாக இருந்தாலே போதும் அப்படின்றது என்னோட கன்சர்ன். ஸோ நான் வந்து இந்த டெக்ஸ்சர் பண்ணியிருக்கேன். இது வந்து கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது, எங்கள் வீட்டுக்கு நான் என்னோட குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.